ஓகே, இன்னைக்கு வந்து டாபிக் மேக்ஸ். மேக்ஸ்ல டைம் அண்ட் ஒர்க் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வேலை மற்றும் காலம். ஸோ ரெண்டும் மாறி மாறி பேரலாவே போகலாம். அப்பதான் அதாவது கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி போனாதான் கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கும். ஹிஸ்ட்ரியே தொடர்ந்து எடுத்தாலோ இல்ல சயின்ஸே தொடர்ந்து எடுத்தாலோ போர் அடிக்கும், அப்படிதானே? வேலை மற்றும் காலம்ல வந்து மொத்தம் 4 மாடல்ஸ் இருக்கு, சரியா? 4 மாடல்ஸ் இருக்கு. அந்த 4 மாடல்ஸும் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் மாடல் வந்து மாடல் 1 எதை பத்தி பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 பேர் இந்த ஒர்க்கை பண்றாங்க, அவங்க எவ்வளவு நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டேஸ் அண்ட் ஒர்க் இதை பத்தி பேசுறது தான் இந்த டாபிக் ஃபுல்லாவே. காலம் மற்றும் வேலை, ஓகேயா? ஸோ அதாவது ஒரு வேலையை எத்தனை பேர் செய்யறாங்க, எவ்வளவு நாள்ல செய்யறாங்க, அதை வந்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகுது, இதை பத்தி சொல்றதுதான் இந்த டாபிக் ஃபுல்லா. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறேன் என்ன அப்படின்னா, ஏ கேன் டூ. அதாவது இந்த இதுல ஃபுல்லாவே பர்சனோட நேம் மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஏ பி இந்த மாதிரி ஒரு ஆல்பபெட் லெட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தர் நேமே அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுல ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 10 days. B can do it in 15 days. In how many days both A and B can do the same work? A and B together can do the same work. அதாவது ஏ என்பவர் ஒரு வேலையை தனியாக 10 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் அதே வேலையை தனியாக 15 நாட்களில் செய்து முடிப்பார். எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு ஷெட்யூல் போடும்போது ஹிஸ்டரின்னு போட்டிருந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ ஓகே, அது நேத்துல அப்படியே காப்பி ஆயிடுச்சு. இன்னைக்கு கிளாஸ் ஷெட்யூல் ஹிஸ்டரி. ஓகே, இந்த கொஸ்டின் எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? அதாவது ஏ வந்து ஒரு ஒர்க்கை கொடுத்தா அவர் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? 10 daysல முடிப்பாரு. பி கிட்ட அதே ஒர்க்கை கொடுத்தா 15 daysல முடிப்பாரு. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? in how many days A and B together can do the same work. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஒர்க்கை செஞ்சாங்கன்னா
அந்த ஒர்க்கை எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் கீழே வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யற அந்த நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து பிளஸ் பண்ணணும். அதாவது இது ஃபார்முலா மாதிரி நான் சொல்றேன், எக்ஸ் இன்டூ ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகே, ரெண்டு பேரும் செய்யற டேஸை மல்டிப்ளை பண்றது மேல இருக்கணும், ஆட் பண்றது கீழே இருக்கணும். ஸோ அப்ப இதை எப்படி எழுதலாம், 10 இன்டூ 15 கீழே என்ன வரும், 10 பிளஸ் 15. இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. மேல இருக்கிறத மல்டிப்ளிகேஷன் வந்து நீங்க பண்ணாம அதை அப்படியே எழுதிக்கோங்க, 10 இன்டூ 15 எழுதிக்கோங்க. கீழே இருக்கிறத மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, 25. ஓகே, இப்ப இதை கேன்சல் பண்ணலாம். 25ஆல 15ஓ இல்ல 25ஆல 10ஓ ஏதோ ஒரு நம்பரை அடிக்கலாம். ஓகேயா, 3 5 15 5 5 25. இப்ப 5ஐயும் 10ஐயும் கேன்சல் பண்ணலாம். அப்ப 2 இன்டூ 3 என்ன வரும், 6 டேஸ். ஸோ அப்படி போட்டோம்னா ஆன்சர் வந்து குயிக்கா கிடைக்கும். ஆன்சர் வந்து 6 டேஸ். அப்போ கொஷின்ல ரெண்டு பேரும் செப்பரேட்டா கொடுத்துட்டு டுகெதர் கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், மேல மல்டிபிளிகேஷன் கீழே ஆட். ஸோ அப்படி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுடைய கான்செப்ட். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் போலாம். இதுல வந்து தனித்தனியா கொடுத்துட்டு டுகெதர் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செய்யணும். ஓகேவா, அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதே ரெண்டு பேரும் டுகெதர் கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இல்ல மாடல் ஒன்னுலே தான் அடுத்த கொஸ்டின். சரியா, மாடல் ஒன்னு தான் இப்ப நான் சொல்றது, அதுல அடுத்த கொஸ்டின். A and B together can do a work in 4 days. A alone can do it in 6 days. In how many days B alone can do it?
ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார்கள். ஏ மட்டும் தனியாக 6 நாட்களில் செய்து முடிப்பார். எனில் பி மட்டும் தனியாக எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? ஸோ இந்த கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னா, 2 பேரும் சேர்ந்து வந்து 4 நாள்ல முடிக்கிறாங்க. இதுல யார் மட்டும் தனியா? பி மட்டும் சரி, ஏ மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிக்கிறாரு? 6 டேஸ். இப்ப யாரை கண்டுபிடிக்க சொல்றாங்க? பி மட்டும். ஸோ இப்படி வந்து யாராவது ஒருத்தரை மட்டும் தனியா அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, இதுக்கு வந்து எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். அதாவது 2 டேஸ் இருக்குல்ல, அதுல ஒன்னு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ஒன்னு ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப 2 டேஸ மல்டிப்ளை பண்றது மேல இருக்கணும், மைனஸ் பண்றது கீழே இருக்கும். இப்ப இதுல வந்து முதல்ல எழுதும் போது பெரிய நம்பரோட டேஸ ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 6 இன்டூ 4 கீழே என்ன வரும்? 6 மைனஸ் 4. ஸோ மேல வந்து 24/2 கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன? 12. வந்திருக்கா?
ஸோ இதை நோட் பண்ணியாச்சா? இப்போ வந்து கொஷின்ஸ் கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி இப்போ ரெண்டு கான்செப்ட் சொன்னேன் இல்லையா? இந்த ரெண்டு கான்செப்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கொடுக்குறேன். நீங்க வந்து சால்வ் பண்ணி எனக்கு சொல்லணும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொன்னேன்? எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய். அடுத்த கான்செப்ட் வந்து இது எப்ப பிளஸ் பண்ணணும்? டுகெதர்னு கேட்டிருந்தா, சேர்ந்துன்னு கேட்டிருந்தா பிளஸ், யாராவது ஒருத்தர் தனியா கேட்டா என்னது? மைனஸ். ஓகேயா? ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அடுத்து அந்த கொஷின்ஸ் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். அதுக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணி சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணுங்க. A can do a piece of work in 20 days. B can do it in 30 days. How long will they take to do the work together? A ஒரு வேலையை 20 நாள்ல செய்றாரு, B ஒரு வேலையை 30 நாள்ல செய்றாரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? இதுக்கு என்ன கான்செப்ட் போகணும்? எக்ஸ் இன்டூ ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டுகெதர். ஸோ பிளஸ் போடணும். அதை சால்வ் பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு ரிப்ளை பண்ணுங்க எல்லாம். டுவெல் டேஸ் வருதா? அடுத்தது ஓகே. ஸோ இதுல வந்து 30 இன்டூ 20 மேல கீழே என்ன வரும்? 30 பிளஸ் 20. இப்போ 30 இன்டூ 20 அப்படியே வச்சுக்கிறேன். கீழே ஆட் மட்டும் பண்றேன். இப்போ இதை கேன்சல் பண்ணா அப்புறம் 5 டேபிள்ல இது 6 டைம்ஸ் 6 இன்டூ 2 12. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. திலீப் கேன் reap a field in 9 days. Ram alone can reap in 12 days. In how many days both together can reap in this field? திலீப்க்கு 9 நாட்கள் ஆகும், ராம் அறுவடை செய்ய 12 நாட்கள் ஆகும். இப்ப இரண்டு பேரும் சேர்ந்து அதை எத்தனை நாட்களில் அறுவடை செய்வார்கள்? இதே அதே ஸ்டெப் தான். டுகெதர்னா ரெண்டும் சேர்ந்துன்னா என்ன பண்ணணும்? எக்ஸ் இன்டூ இருவரும் சேர்ந்து தான் கேட்டிருக்காங்க. ஹவு லாங் வில் தே டேக் டு டூ த ஒர்க் டுகெதர்? ராம் அலோன், அதாவது திலீப் வந்து தனியா வந்து 9 டேஸ்ல முடிப்பாரு, ராம் அலோன் வந்து 12 டேஸ்ல முடிப்பாரு. இன் ஹவு மெனி டேஸ் போத் டுகெதர் கேன் ரீட்? ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க?
இது வந்து போடும்போது கேன்சல் ஆகாது. ஸோ எப்படின்னா 9 இன்டூ 12 டிவைடட் பை 9 பிளஸ் 12 போடுவீங்க. மேலே வந்து 9 இன்டூ 12 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே 9 பிளஸ் 12 ஆட் பண்ணா 21 வரும். இதை 3 டேபிள் அடிச்சா 7 3 3 3 9 3 இதுக்கப்புறம் கேன்சல் ஆகாது. ஸோ மேலே வந்து 3 இன்டூ 12 மல்டிப்ளை பண்ணா 36/7. 36 7ஆல டிவைட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சரை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல போட்டிருக்காங்க. 5 7 35 பேலன்ஸ் 1. இந்த 5 வந்து சென்டரா இருக்கணும், இந்த 1 மேல இருக்கணும், கீழே 7 5 1/7 days. ஸோ இதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிக்கக்கூடிய டேஸ் 5 1/7. அடுத்து தேர்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். அதே சேம் ஃபார்முலா தான். இஃப் ஏ கேன் டூ எ ஒர்க் இன் 60 days அண்ட் பி இன் 20 days. பின்னு எடுத்துக்கணும் இதை. இஃப் தே ஒர்க் டுகெதர் தே கம்ப்ளீட் த ஒர்க் இன் ஹவு மெனி டேஸ்? ஏ மட்டும் தனியா 60 days தான் முடிப்பாரு, பி மட்டும் தனியா 20 days தான் முடிப்பாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் ஃபார்முலா சொல்லியிருக்கேன், எக்ஸ் இன்டூ ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய். அதுல அப்படியே போடணும். ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்டா மேல வந்து மல்டிப்ளிகேஷன், கீழே அடிஷன். பிளஸ்ங்கிறது சேர்ந்துக்காக. ஓகேயா? இப்ப இத இந்த ஃபார்முலால போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லுங்க. 60 into 20 divided by 60 plus 20. ஓகேயா? இது வந்து மேல உள்ள ஸ்டெப் அப்படியே எடுத்துக்கலாம். 60 into 20 கீழே ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? 80. ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். இதுல 1 2 இதுல 4 டைம்ஸ் 4 டேபிளால அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 15. ஸோ ஆன்சர் வந்து 15 days. அடுத்தது fourth question. A man can do a work in 3 days alone and a woman can do the same work in 9 days alone. If both are work together, how many days they finished the same work? ஒரு ஆண் ஒரு வேலையை தனியாக 3 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை ஒரு பெண் தனியாக 9 நாட்களில் முடிப்பார். அதே வேலையை இருவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? சேம் அதே ஃபார்முலா தான் போடணும். எக்ஸ் இன்டூ ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய். ரெண்டு டேஸையும் மல்டிப்ளை பண்ணும், கீழே ரெண்டையும் ஆட் பண்ணும். 2 1/4 days. ஆஃப் இல்ல 1/4. ஸோ இதுல வந்து 9 இன்டூ 3 மேல வரும், கீழே என்ன வரும்? 9 பிளஸ் 3. ஸோ 9 இன்டூ 3 டிவைடட் பை 9 பிளஸ் 3 12. இது 12 டேபிளும் 3 டேபிள் அடிச்சிடலாம். 1 3 4 டைம்ஸ். ஸோ 9 4ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 2 4 8 பேலன்ஸ் 1. இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுனா 2 சென்டர்ல 1 மேல, இந்த 4 கீழே. ஸோ ஆன்சர் வந்து 2 1/4 days.
அடுத்தது a man and a woman are engaged in a work. A man can do a piece of work in 4 days and the woman can do in 12 days. In how many days will they take to finish it together? ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் சேர்ந்து ஒரு வேலையை செய்கிறார்கள். ஆண் ஒரு வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பார். பெண் அதே வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். இருவரும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்கள்? அதே சேம் சம் தான், சேம் ஃபார்முலா தான். 12 into 4 divided by 12 plus 4. டுவெல் இன்டூ ஃபோர் மேலே வரும், கீழே வந்து 12 plus 4 16. 4 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1 4. ஆன்சர் என்ன? 3 days வருதா? அடுத்தது 6th question. A can do a piece of work in 10 days and B can do the same work in 12 days. How long will they take to finish the work if both work together? A ஒரு வேலையை 10 நாள்ல செய்வாரு, B வந்து 12 நாள்ல செய்வாரு. அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல செய்வாங்க? சேம் அதே மாடல் தான். ஸோ இதுக்கு என்ன வரும்? 10 into 12 divided by 10 plus 12. டென் இன்டூ 12 டிவைடட் பை 10 plus 2 எவ்வளோ? 22. 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 11 டைம்ஸ், இங்கே எத்தனை டைம்? 6 டைம். 10 இன்டூ 6 வந்து 60 by 11. 60யை 11ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 5 11 55. பேலன்ஸ் 5. ஸோ அப்போ 5 by 11 ஆன்சர் வந்து. ஓகே, அடுத்தது 7th one. A does a work in 10 days and B does the same work in 15 days. In how many days they together will do the same work? A ஒரு வேலையை 10 நாள்ல செய்வாரு, B 15 நாள்ல செய்வாரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு நாள்ல செய்வாங்க? அப்படியா? 10 into 15 divided by என்னது? 10 plus 15. 10 into 15 கீழே ரெண்டையும் ஆட் பண்ணா 25. 5 டேபிள கேன்சல் பண்ணா 5 times 3 times. இது 5 டேபிள் அடிச்சோம்னா 2 into 3 என்ன? 6 days. அடுத்தது 8th question ட்ரை பண்ணுங்க. இது வந்து 8th question மாடல் வேற. கொஸ்டினை ரீட் பண்ணி பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A and B can do a piece of work in 8 days, but A alone can do it in 12 days. In how many days would B alone can do the same work? அதாவது ஏயும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 8 நாள் ஆகும். ஏ மட்டும் தனியா அந்த வேலையை எடுத்தா 12 நாள்ல முடிப்பாரு. அப்போ பி மட்டும் தனியா அந்த வேலையை எவ்வளவு நாள்ல செய்வாரு? இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா சொன்னோம்? எக்ஸ் இன்டூ ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். கீழே வந்து டேஸை மைனஸ் பண்ணும். இங்க 2 டேஸ் இருக்கு கொஸ்டின்ல, ஒன்னு 8 ஒன்னு 12. ஃபர்ஸ்ட் 12 எழுதுங்க. 12 இன்டூ 8 கீழே என்ன போடணும்? 12 மைனஸ் 8. எப்போ மைனஸ் போடணும்? யாராவது ஒருத்தர் தனியா கேட்டாங்கன்னா, ஓகே, ரெண்டு பேரும் சேர்த்து கொஸ்டின்ல கொடுத்துட்டு
ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க ஏ அண்ட் பி டுகெதர் கொடுத்துட்டாங்க, யாராவது ஒருத்தரோடது மட்டும் கேட்பாங்க, பி அலோன் கேட்கலாம் இல்லை ஏ அலோன் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா கீழே என்ன வரணும், மைனஸ். ஓகே, அப்போ இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க, ஆன்சர் என்ன வரும்? 12 into 8 by 12 minus 8. ஸோ 12 into 8 அப்படியே நான் வச்சுக்கிறேன், மல்டிப்ளை பண்ணாம கீழே வந்து மைனஸ் பண்றேன். 4 டேபிளால அடிச்சா 2 டைம்ஸ் போகும். இப்போ 12 into 2 ஆன்சர் என்ன, 24. அடுத்தது 9th கொஸ்டின். A and B together can do a piece of work in 12 days. A alone can do it in 20 days, and how many days B alone can take to do the same work? A B ரெண்டு பேரும் சேர்ந்து 12 daysல முடிப்பாங்க. A மட்டும் தனியா 20 நாள்ல முடிப்பாரு. ஸோ பி மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? அதே மாடல், மைனஸ் வரணும், மேல மல்டிபிளிகேஷன், கீழே வந்து மைனஸ். ஸோ இதுல வந்து 20 into 12, கீழே வந்து 20 minus 12 வருமா? இப்போ இதுல மேல வந்து 20 into 12 அப்படியே வச்சுக்கலாம், கீழே வந்து மைனஸ் பண்ணா 8 வரும். ஓகே, இப்போ இது ரெண்டையும் 4 டேபிள் அடிக்கிறேன், இதுல 2 4, இதுல 3 4, 2 டேபிள் அடிச்சா 10. 10 into 3 ஆன்சர் என்ன, 30. 30 days ஆன்சர். டென்த் சம்மும் அதே மாடல் தான், இது ட்ரை பண்ணி சொல்லுங்க. A and B together can complete a piece of work in 20 days and B alone in 30 days. In how many days A alone complete the work? 30 into 20 divided by 30 minus 20. So 30 into 20 கீழே வந்து மைனஸ் பண்ணா 10 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் 60 days வருதா? அடுத்தது 11th கொஸ்டின், அதே மாடல் தான். ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் சேர்ந்து 20 நாள்ல முடிப்பாங்க. ஏ மட்டும் தனியா 24 daysல முடிப்பாரு. ஸோ பி மட்டும் தனியா எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? இப்போ பி மட்டும், பி அலோன் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப இதுக்கு என்ன ஸ்டெப், மைனஸ். இப்போ 24 into 20 மேல கீழே 24 minus 20. ஸோ 24 into 20 அப்படியே எழுதிக்கலாம், கீழே மைனஸ் பண்ணா 4. 4ஆல இது அடிச்சோம் அப்படின்னா 20 into 6, 120 days. அடுத்தது 12th sum. A and B together can do a work in 6 days. B can do the same work in 15 days. In how many days A can do the same work? A, B ரெண்டு பேரும் சேர்ந்து 6 நாள்ல முடிக்கிறாங்க. B மட்டும் 15 நாள். ஸோ அப்ப A மட்டும் எவ்வளவு நாள்ல முடிப்பாரு? சேம் அதே ஸ்டெப், 15 into 6 by 15 minus 6.
ஸோ 15 into 6 மேலே கீழே வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 9. 3 டேபிள் அடிச்சா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ். ஸோ 1 3 5 டைம்ஸ். 5 into 2 ஆன்சர் என்ன? 10 days. தேர்ட்டீன் சம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. 13 சம். ஆமா. A and B together can complete your work in 15 days. B alone can complete the same work in 45 days. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல யாரு வந்து குட் ஒர்க்மேன் அப்படின்னு கேக்குறாங்க. குட் ஒர்க்மேன்னா நல்ல வேலைக்காரர் தான் எதை வச்சு டிசைட் பண்ணணும்? டேஸ் கம்மியா முடிக்கிறவர் தான் நல்ல வேலைக்காரர் அப்படின்னு வரும் இல்லையா? இப்ப இதுல ஏ பத்தி ஆப்ஷன் எல்லாத்துலயுமே ஏ சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ ஏ எவ்வளவு நாள் முடிக்கிறாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம அதை கம்பேர் பண்ண முடியும் பி கூட. அப்ப இந்த கொஸ்டின்ல ஏ பத்தி கேட்கலனாலும் நம்ம எதை கண்டுபிடிச்சுதான் ஆகணும்? ஏ வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப ஏ அலோன் கண்டுபிடிங்க. என்ன வருதுன்னு சொல்லுங்க. இதுல வந்து 45 into 15 கீழே என்ன வரும்? 45 minus 15. 45 into 15 மேல கீழே மைனஸ் பண்ணா 30. இதை 15வது டேபிள் அடிக்கிறேன் 1 டைம், இதுல 2 டைம். இதுல 45/2னா அது 22 1/2 டேஸ். கரெக்டா? 22 நாள். ஏயோடைய நாட்கள் 22 நாள். அப்போ பியோட நாட்கள் கொஸ்டின்ல இருக்கு 45. இதுல யாரு குட் ஒர்க்மேன்? ஏ தானே. அப்ப ஏ வந்து பியை விட குட் ஒர்க்மேன். எவ்வளோ டைம்ஸ்? 2 டைம்ஸ். அதாவது இதுல பாதி தானே இது, அதுதான் 2 டைம்ஸ்னு சொல்றோம். இங்க இருந்து இங்க பாக்குறப்பதான் 2 டைம், இங்க இருந்து இங்க பார்த்தா டிவைடட் 2. ஸோ அதுதான் இங்க ட்வைஸ்னு வரும். ஓகேவா? ஏன்னா கம்மியா வேலை செய்யறவர் தான் திறமையானவர்னு சொல்லுவோம். நாட்கள் தான் திறமையானது. அப்ப இதுல எந்த ஆப்ஷன் சூட் ஆகும்? பி. பியை விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காரர். பி இஸ் சரி. ஆப்ஷன்ல வந்து இங்கிலீஷ்ல எந்த ஆப்ஷன் சொல்லுங்க. தமிழ்ல இது ஓகே, இங்கிலீஷ்ல என்ன ஆப்ஷன்? இல்ல, இங்கிலீஷ்ல பாக்குறவங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. இதுல நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது ட்வைஸ்னா இங்க பெருக்க கூடாதுப்பா, 2 டைம்ஸ். இது மல்டிப்ளை பண்ணா வருது. பட் இவர் தானே நல்ல வேலைக்காரர்னு சொல்லணும். அப்ப ஏ குட் ஒர்க்மேனுங்கிற வேர்டு யாருக்கு மேட்ச் ஆகணும்? ஏக்கு. ஸோ ஏ இஸ் ட்வைஸ் அஸ் குட் ஒர்க்மேன் அஸ் பி. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட், தமிழ்ல பாத்தீங்கன்னா பி ஆப்ஷன் கரெக்ட். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே இந்த 2 மாடல் தான். ஒன்னு எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய், இன்னொன்னு என்னது எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா சேலரி எப்படி 2 பேரும் ஷேர் பண்ணிப்பாங்க. இப்ப வந்து ஏவும் ஒரு வேலை பாக்குறாரு, பியும் வேலை பாக்குறாரு. 2 பேருக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை சேலரியா கொடுக்குறாங்க, சேர்த்து தான் கொடுக்குறாங்க. அப்போ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும் இல்லையா அந்த சேலரிய. அப்போ எதை வச்சு அந்த ஷேரிங் கொடுப்பாங்க? ஒர்க் பண்ண டேஸை வச்சு. ஓகே. இப்போ ஏ வந்து ஒரு ஒர்க்கை சீக்கிரமா முடிக்கிறாருன்னா அப்ப அவருக்கு எவ்வளவு சேலரி வரணும்? அதிகமா வரணுமா கம்மியா வரணுமா? இப்போ ஏ பி 2 பேர் இருக்காங்க. ஏ வந்து 20 நாள்ல முடிக்கிறாரு, பி 40 நாள் எடுத்துக்கிறாரு. இல்ல யாருக்கு அதிகமா சேலரி கொடுப்பீங்க? ஏ வந்து கொடுத்த வேலையை 20 நாள்லயே பினிஷ் பண்ணி கொடுக்குறாருல, அப்ப அவருக்கு தானே சேலரி அதிகமா இருக்கணும். இப்ப பி வந்து லேட்டாவும் ஆக்குறாரு இல்லையா, அப்ப அவருக்கு சேலரி அதிகமா கொடுக்க முடியுமா? முடியாது.
இப்ப ஏக்கு ஒரு நாள் சம்பளம் 500 ரூபான்னு கொடுத்தா பிக்கு ஒரு நாள் சம்பளத்தை எவ்வளவு கொடுக்கலாம்? 215 கொடுக்கலாம். புரியுதா? சோ அப்படி ஒரு நாள் சம்பளம் வந்து யாருக்கு அதிகமா இருக்கும்? ஏக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா அவர் தானே சீக்கிரம் முடிக்கிறாரு. சோ இந்த மாதிரி சேலரிய வந்து பிரிக்கிறது எப்படி அப்படிங்கறத அடுத்தது பார்க்க போறோம். கவனிங்க. நீங்க நீங்கன்னா அப்படிதான் கொடுப்பீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஈஸியா எல்லாரும் ஏமாத்திடலாமா? சோ கவனிங்க, சேலரி எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு பாருங்க. இப்ப ஏ வந்து ஒரு வேலைய 20 டேஸ்ல முடிக்கிறாரு, சரியா? பி வந்து அதே வேலைய 30 நாள்ல முடிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்கும் சேர்த்து சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னா 5000 கொடுக்குறாங்க. ஓகேயா? இப்ப இவங்களோட ஷேரிங் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இவங்களோட டேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒர்க்கா மாத்தணும். அதாவது ஏ 20 டேஸா முடிக்கிறாரு, அவருடைய ஒர்க்குங்கிறது வேலை வேலை அப்படிங்கிறது எவ்வளவுனா 1/20. அதாவது டேஸ தலைகீழா போட்டா அதான் வேலை, சரியா? இது யாருடைய வேலை? ஏயோட ஒரு நாள் வேலை, 1 டே ஒர்க். ஓகே, இதே மாதிரி பியோட 1 டே ஒர்க் என்ன வரும்? 1/30. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா இந்த 1/20க்கும் 1/30க்கும் ரேஷியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி ரேஷியோல போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 into 30 எவ்வளோ? 30. 1 into 20 20. இப்ப இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தா என்ன ஆகும்? 3:2 வருமா? ஓகே, இப்போ இந்த 3:2 ரேஷியோவை வச்சுதான் எதை பிரிக்க போறோம்? 5000 சேலரிய பிரிக்க போறோம். ஓகேவா? அதுக்கு எப்படி போடணும்னா இந்த ஸ்டெப் பாருங்க. 3x plus 2x equal to என்னது? 5000. எக்ஸ் போட்டுக்கோங்க. இதுல இது ரேஷியோங்கிறதுனால இது காமனா எக்ஸ்ங்கிற மல்டிபிள்ல இதை போட்டுக்கணும். ஓகேவா? இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க எவ்வளவு வரும்? 5x equal to 5000. அப்ப x equal to என்ன வரும்? 5000 divided by 5. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1000 வருதா? இப்ப ஏயோட ஷேர் எவ்வளவு வரும்? இது ஏயோட ஷேர், இது பியோட ஷேர் இல்லையா? அப்ப ஏக்கு வந்து 3 into நமக்கு என்ன வந்துச்சு? எக்ஸோட வேல்யூ 1000, அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும். ஏயோட ஷேர் வந்து 3000, பியோட ஷேர் வந்து எவ்வளோ? 2000. கரெக்டா? இப்ப ஏ தானே சீக்கிரம் முடிச்சிருக்காரு, அப்ப அவருக்கு தானே அதிகமா சேலரி போயிருக்கு. கரெக்டா? ஏ வந்து 20 டேஸ், ஸோ அவரோட சேலரி 3000 ரூபாய். பி வந்து 30 டேஸ், அவரோட சேலரி எவ்வளோ? 2000. ஓகேயா? இது மாதிரிதான் ஷேரிங் பிரிக்கணும். 1/ன்னு போட்டுட்டு ரேஷியோ எடுத்துட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதை வச்சு நம்ம ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணோம்னா அவங்களோட சேலரி நமக்கு கிடைக்கும். இது நானே கொடுத்த சொன்னேன். இப்ப நோட் பண்ணியாச்சா? இப்ப இதை வச்சுதான் நாம என்ன என்ன பண்ண போறோம்? சம் வந்து செய்ய போறோம். இதே மாடல்ல ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, இது நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. ஸ்டெப் எல்லாமே புரிஞ்சுதா எல்லாருக்கும்? யாராவது டவுட் இருக்கா? சரி, கொஸ்டின்ஸ் போலாமா? நோட் பண்ணியாச்சா? இதுல பாருங்க, ஏ வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாரு, பி 30 டேஸ்ல முடிக்கிறாரு. ரெண்டு பேருக்கும் சேலரி 600 தான். இதை எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க, என்ன ரேஷியோல பிரிப்பாங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன அதே ரேஷியோ தான் வரப்போகுது.
நான் 5000 சொல்லியிருந்தேன், அதுக்கு பதிலாக இங்க 600ன்னு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுல எப்படி போடுவீங்க? 1/20 1/30. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 30:20. 3:2 வருமா? இப்போ இது வந்து 3x + 2x = என்ன போடுவீங்க? 600. இப்போ இதுல 5x = 600. அப்ப x = என்ன வரும்? 600 / 5. கேன்சல் பண்ணா 120 வருது. ஓகேவா? அப்ப இதுல a யோட டேஸ் வந்து 3 தானே, a யோட ரேஷியோ 3 தானே, b வந்து 2. நமக்கு யாரு கேட்டிருக்காங்க? ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. அப்போ 3 இன்டூ நமக்கு x ஓட வேல்யூ என்ன வந்துச்சு? 120. a யோட ஷேர் வந்து 360. அப்புறம் b யோட ஷேர் 2 இன்டூ 120 எவ்வளோ? 240. b யோட ஷேர் வந்து 240. தேர்ட் ஆப்ஷன் ஆன்சர். ஓகே, அடுத்தது 15 கொஸ்டின் ட்ரை பண்ணலாம். இல்ல இல்ல, கரெக்டா தான் இருக்கும். கரெக்டா இருக்கிறது தான் சூஸ் பண்ணணும். இப்ப நீங்க ரெண்டாவது கொஸ்டினுக்கு அப்படி வரலையா? சரி, ஓகே, அப்படின்னா ஓகே. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஏன்னா வேற ஆப்ஷன் அப்படி இல்லை தானே, அப்ப அதை சூஸ் பண்ணுங்க. 900 600 வருது. ஆனா நீங்க தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான், எடுத்துக்கலாம். 600 900 தவிர வேற எந்த ஆப்ஷன்லயும் அது வரல. நன் ஆஃப் தீஸும் இல்ல. ஸோ அதனால நீங்க அதை சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதுல வந்து 1/10 = 1/15. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 15:10 வருதா? 5 டேபிள் டிவைட் பண்ணா 3:2. இதுல 3x + 2x = என்ன போடுவீங்க? 1500. இப்போ 5x = 1500. அப்ப x = என்ன வரும்? 1500 / 5. 5 டேபிளால இதை கேன்சல் பண்ணா 300 வருதா? இப்போ நமக்கு இதை மல்டிப்ளை பண்ணணும்னா 3 × 300 வந்து 900 வரும். 2 × 300 என்ன வரும்? 600 வரும். ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன். ஓகேயா? அடுத்தது 16th கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. என்ன வருது? இதுல நீங்க y யோட ஷேர் கண்டுபிடிச்சா போதும். 16வது கொஸ்டின்.
ஸோ எக்ஸ் வந்து 18 டேஸ்ல முடிக்கிறாரு, ஒய் வந்து 24 டேஸ். ஸோ ரெண்டும் 1/18 is to 1/24. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 24 is to 18. இதை எந்த டேபிள்ல காமனா டிவைட் பண்ணலாம்? 6 டேபிள். 4 6 3 6. ஓகேவா? 6 ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை எப்படி எழுதுவீங்க? 4x plus 3x ஈக்குவல் டு அமௌண்ட் என்ன? 42,000. இப்போ இதை ஆட் பண்ணா 7x ஈக்குவல் டு 42,000. x ஈக்குவல் டு 42,000 divided by 7. 7 டேபிள கேன்சல் பண்ணா எக்ஸோட வேல்யூ 6,000 வருதா? இப்ப நம்ம ஒய்யோட ஷேர்னா ரேஷியோ என்ன? ஒய்க்கு இது எக்ஸுக்கு இது ஒய்க்கு இல்லையா? அப்ப ஒய்னா 3x. இப்ப 3 இன்டூ 6,000 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன? 18,000 தான் ஆன்சர். இது தமிழ்ல கொஸ்டின் பாக்குறவங்க அது மாத்திக்கணும். ஆக்சுவலா இதுல 18 நாள், இது 24 நாள். தமிழ்ல கொஸ்டின்ஸ் இருக்கிறவங்க நம்பர் சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது 17 கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. செவன்டீன் கொஸ்டின் வந்து ரெண்டு டேஸ் என்னதுலாம் 1/20 1/25. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 25 is to 20. 5 டேபிள் டிவைட் பண்ணா 5 is to 4. அப்ப இதுல எக்ஸ் போட்டு எழுதணும்னா என்ன வரும்? ஸோ என்ன வரும்? 5x plus 4x ஈக்குவல் டு என்ன வரும்? 3,600. அப்ப 9x ஈக்குவல் டு 3,600. அப்ப எக்ஸோட வேல்யூ என்ன? 3,600 டிவைடட் பை 9. 9 டேபிள்ல கேன்சல் பண்ணா 400 வருமா? இப்ப இதுல யாருடைய ஷேர் நமக்கு வேணும்? ஏயோட ஷேர். ஏயோட ரேஷியோ என்ன? 5. ஸோ 5 இன்டூ 400 ஆன்சர் என்ன? 2,000. இது வரைக்கும் நம்ம பார்த்தது சேலரியை எப்படி பிரிக்கிறதுங்கிறது. ஓகேவா? இது 2 பேருக்கு சேலரியை ஸ்பிளிட் பண்ணி போடுறது. உங்களுக்கு 3 பேருக்கு சேலரி ஸ்பிளிட் பண்ணி போடுற மாதிரியும் சம்ஸ் வரலாம். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அது எப்படி போடுறதுன்னு வந்து பார்க்கலாம். அந்த கொஸ்டினை தனியா எழுதிக்கோங்க. ஏபிசி 3 பேர் இருக்காங்க. 3 பேருக்கு சேலரி எப்படி ஸ்பிளிட் பண்றது? இப்போ வந்து ஏயோட டேஸ், ஏ வந்து 20 டேஸ்ல முடிக்கிறாரு, பி வந்து 15 டேஸ்ல முடிக்கிறாரு, அண்ட் சி வந்து இது நெக்ஸ்ட் கொஸ்டின், அதை நோட் பண்ணிக்கோங்க தனியா, 12 டேஸ்ல முடிக்கிறாரு. அதே மாடல் தான். 3 பேர் இருந்தா எப்படி பண்றது? இப்போ இவங்க எல்லாருக்கும் சேர்த்து டோட்டல் சேலரி வந்து 60,000, 60,000 ரூபாய். ஓகே, இப்ப இந்த இதை எப்படி 3 பேருக்கு இந்த 60,000 சேலரியை வந்து பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
முதல்ல சொன்ன மாதிரியே தான் எல்லாருக்கும் 1 by போட்டு எழுதுங்க. 1/20, 1/15, அதுக்கப்புறம் 1/12. ஓகேவா? இதை எழுதிட்டு இது நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஓகேவா? எல்சிஎம் வந்து 20, 15, 12க்கு எடுக்கணும். இந்த எல்சிஎம் எடுத்து சொல்லுங்க எவ்வளவு வருது நிச்சயமா. எல்சிஎம் வந்து 60 வருதா? இதை 5 டேபிள்ல போட்டோம்னா 4, 5, 3, 5, 12. மறுபடியும் இதை வந்து 3 டேபிள்ல போட்டோம்னா 4, 1, 4 வருமா? திருப்பி 4ல போட்டுடலாமா? 1, 1, 1. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வந்து 60 வருது. ஓகேயா? இந்த எல்சிஎம் 60 வச்சு ஒரு ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணணும். 60 into 1/20, 60 into 1/15, 60 into 1/12. இப்போ இதை கேன்சல் பண்றேன். இது 3 டைம்ஸ் போகும், இதுல வந்து 4 டைம்ஸ் போகும், இதுல வந்து 5 டைம்ஸ் போகும். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. அதாவது 3x ரேஷியோ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3:4:5. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் சொல்லுங்க. இப்போ ரேஷியோ வரை கொண்டு வந்துட்டோம்ல, அடுத்து என்ன பண்ணணும்? 3x plus 4x plus 5x equal to என்ன போடணும்? 60,000 ரூபாய். சேலரி வந்து 60,000 தானே சொல்லியிருக்கோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 12x வருதா? 12x வந்து 60,000. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 5,000 வரும். 12ஆல 60 அடிச்சீங்கன்னா 5, 12, 60. இப்ப நான் வந்து யாரோட சேலரி வேணும்னா சியோட சேலரி கேக்குறேன். அப்ப எதால மல்டிப்ளை பண்ணுவீங்க? சியோட சேலரி வேணும், சியின் வருமானம். அப்ப இதுல வந்து சியோட ரேஷியோ என்ன? 5 தானே, 5x தானே. ஸோ 5 இன்டூ என்ன வரும்? 5,000. ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 25,000. இதுல யாரு ஒர்க்க சீக்கிரமா முடிக்கிறா? சி தானே சீக்கிரம் முடிக்கிறாரு. அப்ப அவருக்கு தான் அதிகமான சேலரி. அந்த சேலரி எவ்வளோ? 25,000. ஸோ 3 பேர் கேட்டிருந்தாங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும்? எல்சிஎம் எடுத்துட்டு அந்த எல்சிஎம் வச்சு ஒரு ஃப்ராக்ஷனையும் மல்டிப்ளை பண்ணிட்டா ரேஷியோ கிடைச்சிடும். ரேஷியோ கிடைச்சிருச்சுன்னா ஏற்கனவே செஞ்ச அதே ஸ்டெப் தான். டைம் அண்ட் ஒர்க் மட்டுமே 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம்? எத்தனை கொஸ்டின் முடிச்சிருக்கோம்? 17 சம் முடிச்சிருக்கோம். சரியா? சரி, 17 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. ஓகே, அதுல டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கு. அது ஒரு சம்மா நம்ம பார்க்கலாம். சில சம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சில சம் கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈஸியான கான்செப்ட் வைஸ் எல்லாம் சொல்லி முடிச்சுறேன். ஓகேயா? அந்த டஃப்பா இருக்கிற சில சம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா என்டிபிசி கிராஜுவேட் லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிராஜுவேட் லெவல் அப்ளை பண்ணியிருக்கவங்க இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் அந்த சம்ஸ் வந்து ஜேஇ அப்ளை பண்றவங்க, ஏஎல்பி அப்ளை பண்றவங்க, அவங்க எல்லாருக்குமே அந்த டஃப் லெவல் சம் கண்டிப்பா கேட்க சான்ஸ் இருக்கு. டஃப்னு முதலே சொல்லிட்டேன், அதனால நிறைய பேர் என்ன மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஐயோ டஃப் அப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஓரளவு ஈஸியா தான் இருக்கும்.
சரி, இது வரைக்கும் சொன்னது கிளியரா இருக்கா? இதுல எதுவும் டவுட் இருக்கா? இது எல்லாருக்குமே புரிஞ்சது தானே? என்னன்னா பார்த்தோம், ஏ எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் பிளஸ் ஒய், அப்புறம் என்னது எக்ஸ் இன்டு ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய், அப்புறம் சேலரி வந்து பிரிக்கிறது. ஓகேவா? இந்த 3 மாடல் மட்டும் தான் பார்த்துருக்கோம். சில சம்ஸ்லாம் நானே சொல்லிடுவேன், குரூப் டி உள்ளவங்க எல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சில சம்ஸ் மட்டும் நான் சொல்லுவேன். அவங்க வந்து குரூப் டி உள்ளவங்க, அது நீங்க போட்டு ரொம்ப எல்லாம் மைண்ட்ல ஏத்திக்க வேண்டாம். அதுல ஒரு 25 கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கும். மித்த 75 கொஸ்டின் கண்டிப்பா எல்லாருமே போடுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சோ மீதி உள்ளதை அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.